மக்களே, நீங்கள் வந்துட்டு கேம் பிளே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிரானி ஜிஎம்எம் எஸ்கேப், அதாவது கார் எஸ்கேப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கார் எஸ்கேப் வீடியோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து அதிகமாக பயப்பட மாட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து கிரானி வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து பயப்பட மாட்டேன், இப்போயும் பயப்பட மாட்டேன். ஸோ கொஞ்ச நாளில் நான் ஏன் கிரானி விளாட்னால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து கிரானி வீடியோ வந்து போடுறதில்ல. இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கிரானி வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து கீழே வந்துட்டு ட்ராக்லேஷனையும் டாட்டையும் எடுத்துகிட்டு கிரானியை போட்டேன். ஸோ வெப்பன் கீ எங்கே இருந்துச்சுன்னா, நான் ஸ்பான் ஆன ரூம்லேயே கிட்டே இருந்துச்சு. அதுவே எங்களுக்கு ஒரு நன்மையாகவே போச்சுங்க. ஸோ இப்போ அந்த ட்ராக்லேஷன் டாட்டை எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட்டு அந்த ஃப்ரீசிங் ட்ராப் எடுத்துவேன். இந்த ஃப்ரீசிங் ட்ராப்பை நான் இப்போவே எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இந்த ஜிஎம்எம்மில் நிறைய பக்ஸ் இருக்குது. அந்த பக்ஸ் வந்து சில தடவை இந்த ட்ராக்லேஷன் டாட்டா நம்மளால் எடுக்க முடியாது, அந்த மாதிரி நடக்கும். அதனால் நான் முன்னாடியே இந்த ஃப்ரீசிங் ட்ராப் நம்மளுக்கு உதவும், அதனால் நான் எடுத்துக்கிறேன். மறுபடியும் வந்து கிரானி வந்து வச்சிட்டேன். ப்ரோ என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. போட்டு மிதின்னு முடிச்சுட்டு இருக்காரு. கிரானியை போட்டு மிதின்னு முடிச்சுட்டு இருக்காரு. சரி, இப்போது கிரானியை போட்டாச்சு. இதுக்கடுத்து என்ன வேலை இருக்குது நம்மளுக்கு? ட்ராட் இருக்குமா? இதான் சொன்னேன் பார்த்தீங்களா, மறுபடியும் கிரானி வருவா, நம்ம மறுபடியும் போடுவோம். இதுவே வேலை தாங்க நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா மறுபடியும் மாட்டிக்கிச்சுங்க. ஐயோ, மறுபடியும் மாட்டிக்கிச்சு. சரி, ஓகே, அது மாட்டிக்கிட்டு இருக்கணும். நம்ம வென்சாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஹேமர் எடுத்துருவோம். நான் அது எடுக்கவே வந்து கிரானி ஒருத்தட போட்டது வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 15 லைக்ஸ் வந்தால் நம்ம அடுத்து டோர் எஸ்கேப் பண்ணுவோம், அடுத்து சீவேஜ் எஸ்கேப் பண்ணுவோம். எல்லா எஸ்கேப்பும் இதில் இருக்க எஸ்கேப் எல்லாமே பண்ணுவோம் ஜிஎம்எம்மில். இப்போ கார் எஸ்கேப் பண்ணிட்டோம், ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் அதை காட்டியிருக்க மாட்டோம். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, நடுவில் வீடியோ கட் ஆகிடுச்சு, நான் கவனிக்காமல் இருந்துட்டேன். ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த மிஸ்டேக்னால் மறுபடியும் வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலை அதை. சரி, ஆனால் நான் உண்மையிலே எஸ்கேப் பண்ணீங்க. ஓகே, மறுபடியும் கிரானி வரோம், மறுபடியும் போடலாம். ஓகேங்க, நீ கிரானிக்கிட்ட ஒரு அடி கூட வாங்கலை நானும் ப்ரோவும். ப்ரோ சீவேஜுக்கு போயிட்டாரு. இப்போ ப்ரோ எங்கன்னு கேட்காதீங்க, ப்ரோ இப்போ சீவேஜுக்கு போயிருக்காரு. இதையாச்சும் எடுத்துடணுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அட எடுடா மண்டையா, அவ்வளோதானா? வாடா, கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் ஹேமர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வந்து பிடிங்கி விட்டு, பலகை இருக்கும்ல அந்த இடத்த பிடிக்கி விட்டு, ஸ்பெஷல் கீ அங்கே இருந்துச்சு. ஓகே, நம்ம மறுபடியும் கிரானி வந்திருப்பா, மறுபடியும் போட்டாச்சு, மறுபடியும் ட்ராட்டை எடுத்தாச்சு, மறுபடியும் அதுக்குள்ளே வச்சாச்சு. இதே தாங்க நம்மளுக்கு இது வேலையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கிரானியை நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் போட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து அது நல்லது. இல்லைன்னா நம்ம பாட்டுன்னு ஒரு வேலையை பாட்டுன்னு இருப்போம், அவள் எதுக்கு வந்து பட்டாருன்னு அடிச்சு போட்டா அவ்வளோதான், ஒரு லைஃப் போயிடும். ஸோ இதில் வந்து சாவாமலே எஸ்கேப் பண்ணிட்டோம். ஜிஎம்எம்மில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிரானியில் எஸ்கேப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். கிரானியில் இது முன்னாடி கிரானி 3ல் தான் எஸ்கேப் பண்ணேன். கிரானி 1ல் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன் எப்படியோ. ஸோ இதில் நீங்கள் வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய கிரானி வீடியோ அண்டு ஹாரர் கேம் வீடியோலாம் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் வந்து ப்ளே பண்ணுவேன். ஓகே, மறுபடியும் நான் வந்து கிரானியை போட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய கட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து 1.5 மணி நேரம் வீடியோ நான் எப்படியாச்சும் சுருக்கி ஒரு 15 நிமிஷம் கூட இல்லை, 5 நிமிஷத்துக்குள்ளாட்டி எடுத்து வரணும். அப்படிங்கிற போது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான் இது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை சுருக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் கஷ்டப்பட்டு சுருக்குறேன். நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரானி இன்னும் மல்லாக்கப்படுத்துன்னு இருக்காங்க. ஓகே, ப்ரோ இன்னும் சீவேஜ்லேருந்து வெளியே வரல. ஓகே, கிரானி வர்றதுக்கு டைம் ஆச்சு. அடுத்து நான் கிரானியை போட்டேன். அடுத்து என்னன்னா, வீடியோ வந்து அவ்வளோதான், கிளிச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே முடிஞ்சிடுங்க வீடியோ, அவ்வளோதாங்க. என்னன்னு தெரில, அப்படியே வீடியோ கிளிச் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா
ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, சுத்தமாக ரெக்கார்ட் ஆகலைங்க அடுத்து மேலே. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நாங்கள் உண்மையிலே கார் எஸ்கேப் பண்ணோம், அது உண்மையிலே பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராணி வீடியோ நிறைய போடணுன்னா 15 லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு போடுங்க. நான் அடுத்த முறை கிராணியில் டோர் எஸ்கேப் பண்ணி வீடியோ போடுறேன். பாய் பாய்.